உங்களுக்காக ஏழையானார். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நட்சத்திரக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். உங்களுக்காக ஏழையானார். யார் ஏழையானார்? இயேசு ஏழையானார். எங்கே ஏழையானார்? சிலுவிலே ஏழையானார். சிலுவையிலே பாவங்களை சுமந்து பரிசுத்தத்தை கொடுப்பதன் வழியாக, பாவ மன்னிப்பை கொடுப்பதன் வழியாக, சிலுவையிலே சாபங்களை சுமந்து சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுப்பதன் வழியாக, சிலுவையிலே வழிகளையும் பிணிகளையும் நோய்களை சுமந்து சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுப்பதன் வழியாக, சிலுவையிலே தரித்திரத்தை சுமந்து நாம் வளமையை பெற அவர் தரித்திரத்தை சுமந்தபடியினாலே, சிலுவையிலே நாம் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக அவர் மரணத்தை சுமந்தபடியினாலே, அவர் மரணத்தை சுமந்து நமக்கு ஜீவனை கொடுத்தபடியினாலே, சிலுவையிலே அவர் அவமானத்தை சுமந்து கொண்டு நமக்கு மகிமையை கொடுத்தபடினாலே, சிலுவையிலே அவர் நிர்வாணத்தை சுமந்து நமக்கு ஆணை கொடுத்தபடினாலே, இவையெல்லாம் இயேசுனுடைய ஏழ்மையை எடுத்து காட்டக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் நானும் இவற்றையெல்லாம் பெற்றுக்கொள்ள அவர் ஒன்றை இழக்க நேரிட்டது. அதுதான் அந்த ஏழ்மையை குறிக்கிறது. ஆகவே நாம் இவற்றையெல்லாம் பெற்று இந்த பூமியிலே ஆன்மா வாழ்ந்திருப்பது போல எல்லா வகையிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க சிலுவையிலே இயேசு கிறிஸ்து ஏழையானார். யாருக்காக? நமக்காக என்பதை உணர்ந்து கடவுளுக்கு ஏற்ற ஒரு வாழ்வு வாழ்ந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக அவர் வழியில் செல்வோம். அவர் வார்த்தைக்கு செவி கொடுப்போம். அவருக்கு முன்பதாக விலையேறப்பட்ட மகனாய் மகளாய் இருப்போம். சிலுவையின் 1 கொரிந்தியர் 1:18 வாசிப்பது போல சிலுவையின் போதனை மீட்கப்பட்ட மக்களுக்கு தேவபலனாக இருக்குது, மீட்கப்படாத ஜனங்களுக்கும் பைத்தியமாக இருக்குது. நாம் அப்படி இல்லாதபடி மீட்கப்பட்ட மக்களாக இருந்து தேவபலனை கொடுக்கக்கூடிய அந்த சிலுவையின் போதனை நமதாக்கிக் கொள்வோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.